வாழ்க வளமுடன். இன்றைய டாபிக் பிராயசித்தம். எப்படி இப்போ நம்ம ஒரு தவறு செய்கிறோம், தெரியாமல் செஞ்சிடறோம் தவறு. அதுக்கு பிராயசித்தம் நம்ம வயசுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அது பிராயசித்தம் பண்ணிடலாம். ஏன்னா தெரியாது செய்யும்போது அது ரிசல்ட் உங்களுக்கு தெரியாதுல்ல. அது அனுபவம்னு ஒன்று வரும்போது தான் ஐயோ அது அப்போ செய்த தவறுக்கு இது பிராயசித்தம் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். இதுதான் பிராயசித்தம். தெரிஞ்சு செய்யறதுக்கு பிராயசித்தமே. என்ன தான் நீ விழுந்து விழுந்து செய்தாலும் பிராயசித்தம் கிடையாது. அது அடுத்த பிறவிக்கு தொடரும். அதனால் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒருத்தர் என்ன பண்ணார், 2 மனைவி அவருக்கு. முதல் மனைவி ஒரு பொண்ணு பிறந்து இறந்துடுது. அதனால் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. இவங்க வாழ்க்கை அப்படியே போயின்ட்டுருக்கு. அந்த அம்மா வளர வளர என்ன பண்ணுது, முதல் மனைவியோடைய பொண்ணு இங்கே இருந்தால் நம்ம பொண்ணுக்கு பிரச்சனை, சொத்து இருக்காது, கம்மியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அதை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு யார் போய் கேட்கலான்னு பக்கத்து வீட்டுக்காரி கூப்பிட்டு கேட்பா, இது மாதிரி எனக்கு அந்த பொண்ணை இது ஒன்று ஒழிச்சிடணும், அதுக்கு என்ன ஒரு ஐடியா கொடுக்கணும். அது ஏன்டி என்ன கேட்குற, விஷமத்தான் போயிடுது உடனே, அதுக்கு எதுக்குண்ணே ஏண்டிம்மா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா, ஏன் பொண்ணை யாரையும் காப்பாற்றணும், நான் போய் ஜெயிலில் உட்காந்தா அப்படின்னு. சரி நீ தானேப்பா கேட்டால் இது நான் இது சொல்கிறேன்னு. சரி வேறு என்ன ஐடியா கொடுன்னா, வேறு ஒன்று இருங்க, தூக்க மாத்திரை கொடுத்துரு, போய் தூக்கிட்டு அப்படியே போயிடுவோம். அது எப்படி போவோம், போலைன்னா என்ன பண்ணுறதுன்னு. போலைன்னா அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, என்ன துருவிடுக்கிறியா, நான் ஐடியா சொல்கிறேன்னு. சரி எவ்வளோ, 1000 ரூபா கொடுக்குறியாண்ணா. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா. சரி 1000 ரூபா கொடு, தூக்க மாத்திரை போட்டுரு, அந்த 12 மணிக்கு நல்லா மயக்கத்தில் இருப்பா. அன்றைக்கி சொல்ல அவளுக்கு 8 மணிக்கெலாம் தூங்க வச்சுட்டு, அப்போ தான் 10, 11 நல்ல தூக்கம் வரும் அவளுக்கு. அந்த டைமில் என் வீட்டுக்கார அனுப்புகிற பின் கதவு திறந்து நீ உள்ளே விடு, அவங்க அந்த பொண்ணை அழிச்சின்னு தூக்கி போயிடுவாங்க அப்படின்னா. சரி கரெக்டாக பாப்பா வீட்டுக்காரருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்த தான் பொண்ணு ஒன்று இருக்கால அவளையும் அது பண்ணிட்டு இவன் மட்டும் கம்முன்னு இருப்பான். எப்போ கதவு தர்றது, இந்த பொண்ணு பாப்பா எழுந்துக்காது. அதனால் போய் 12 ஆயிடுச்சு போயிட்டு கதவு திறந்தவுடனே அவர் இந்த பொண்ணை இட்டு போயிடுவார். தூக்கி போயிட்டு கதவு தாப்பா போட்டு வருவான். வந்த உடனே இந்த 2வது அவளோட பொண்ணுக்குதுல அது அலருது, அம்மா எனக்கு பயமாகுதுன்னு. என்னடி அப்படின்னா, என்னை யாராவது தூக்கி போகிறாம்மா எனக்கு பயமாகுதுமா அப்படின்னு. யார் நான் தான் கற்று தாப்பா போட்டு வந்துட்டேன், நீ யார் இது ஒன்று போகிறாங்கன்னு. அப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை சமாதானப்படுத்துகிறான். அதேமாரி பக்கத்து வீட்டுக்காரிங்க அவங்க ஒரு பொண்ணுக்குது இல்லை, அதுவும் நடுறத்துலேருந்து அம்மா என்னை யாராவது தூக்கி போகிறாம்மா என்னை காப்பாற்றுமாந்து. ஏய் நான் தானே கேட்குறேன், எப்படி வருவாங்க, எல்லா கதையும் சாத்திக்குது, எப்படி வருவாங்கன்னா அவள் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துகிறான். இந்த 2 இப்படியே நடந்துட்டுருக்கு. அப்புறம் பொழுது வெடிக்கிறதுக்குள்ளே இது என்ன ஆகுதுன்னா, அங்கே இவரோட பொண்ணு போயிடுச்சுல்ல, பொண்ணுக்கு அப்பா போயிட்டு அங்கே அந்த ஆளை போட்டு அடித்து இது பண்ணிவிடுவார், தள்ளிட்டு வந்துடுவார், ரத்த வெள்ளத்தில் போட்டு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது இவர் காலையில் எழுந்த உடனே அந்த பொண்ணை கூப்பிடுவார்ல, முதல் பொண்ணோட மனைவியோட பொண்ணு, எங்கேன்னு கேட்டால் இல்லைங்க இங்கே தான் இருப்பா, எங்கேன்னு தெரியல அப்படின்னு தேடுற மாதிரி தேடினா இல்லைன்னுவா. சரி ஓம் பொண்ணு அது எங்கேக்கிறா பாருன்னொடனே அவர் ரூமில் போய் பார்த்தா அவள் பொண்ணை காணும். ஐயோ நான் தூக்கிமா சொல்லிட்டு அந்த பொண்ணை அவள் தான் தூக்கிமானா பார்த்தேன், இந்த பொண்ணு எப்படி போனால் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான். நான் தாங்க அந்த பொண்ணு விட்டுட்டு வர சொல்லிட்டேன், கொலை பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்படி பாவி எப்படி நீ அந்த பொண்ணு வச்சுரு, உனக்கு கூட்டாளி யார், நீ என்ன பக்கத்தில் இருக்க, அவளும் பொண்ணு வச்சு உங்களுக்கு மனசாட்சியாக கிடையாது அப்படின்னும். இல்லைங்க தெரியாமல் செஞ்சுட்டேன். எப்படி தெரியாமல் செய்வேன், மரியாதையாக வா நான் கோயிலுக்கு அழிச்சுன்னு போகிறேன். எந்த கோயில் எங்கே விட்டா வந்தாலும் எங்கே இருக்கிறான் இட்டு போயிடணும் அப்படின்னாரு. இப்போ 3 பக்கத்து இருக்காரு, இவங்க எல்லாம் 3 பேரும் போகிறாங்க. போனால் அந்த இடத்துல அந்த ஆள் விழுந்து கிடக்குறாரு. அப்போ என்னடா இங்கே விழுந்து கிடக்குற, பொண்ணை தூக்கின்னு அங்கே போட்டுட்டு கோயிலில் போட்டு நீங்கள் இதுவும் நீங்கள் ரத்த வெள்ளத்தில் என்னையோ நேற்று நீ தாயா அடிச்சுட்டு நீ ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறேன்னா, இல்லையே நான் தான் வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னும். அப்போது காளி அம்பாள் உருவில் வருவாள். இல்லைப்பா நான் தான் அவனை அடித்தான், உன் ஊரில் திருந்துவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தோம், அவன் இந்த மாதிரி செய்கிறான்னா உன் முன்னாடி அதுக்கு தொலைகிறாள்ல, அதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணும் பொம்பளையும் இருக்கால்ல, இவங்க எல்லாம் கூட்டு கலவானீங்க, இனி நீங்கள் திருந்துங்க, இதுவரையும் செஞ்சிட்டீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன பிராயசித்தம் பண்ணணும், இனி இன்னொருத்தருக்கு ஐடியா கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, உங்கள் வேலை வரைக்கும் பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அது வரைக்கும் கவனிங்க, மற்றவங்க சொன்னால் கூட வேணாமா இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது, இதுவும் ஒரு பாவம் தான் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவளுக்கு ஐடியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கலப்பி விட்டு வந்துடுறீங்க அப்படின்வோம். அப்போ இவன் 2வது மனைவி கேட்பான், எனக்கு என்ன பிராயசத்துன்னு. இன்னிலேருந்து
உன் பொண்ணுக்கு செய்யறதை விட டபுள் மடங்கு அந்த குழந்தைக்கு செய். அப்போ உன் பொண்ணு எப்படி இருக்கிறான்னு நீயே பாரு அப்படின்வோம். அப்படி நான் இனி அது மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னோம். அப்போ அவங்க வீட்டுக்கார சொல்ல, நான் சொன்னாலாம் கேட்டியா? இப்போ அம்பாள் வந்து சொன்ன பிறகு தானே உனக்கே தெரியலால மனசாட்சி. இனி யாரையும் நம்ம வீட்டுக்கு உள்ளே விடாத, நம்ம வீட்டு கதையை யார்கிட்டையும் பேசாத, தயவு செய்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும். மனசு கஷ்டமாக இதை ஒரு கோயிலில் போய் முறையிடு, எனக்கு ஏன் இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுதான் பிராயசித்தம். யாருக்கு வந்தது? அவங்க முதல் பொண்ணு மனைவியோட பொண்ணுக்கு வைக்க போய் தான் பொண்ணு இல்லாத கூட தானே ரிசல்ட் வந்து எல்லாம் வந்திருக்குமா? அதுதான் சொல்கிறேன், யார் பேச்சு கேட்காதீங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருங்க. நம்ம வந்து மற்றவங்கிட்ட சொன்னால் அவங்க உள்ளே புகுந்து நம்ம வீட்டை பிரித்து விடுவார்கள். வாழ்க வளமுடன்.